ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இது நம்ம சேனலுங்க. சோஷியல் அவேர்னஸ் அண்ட் மோட்டிவேஷ்னல் அண்ட் விழிப்புணர்வு சேனல். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்போம். நம்மள எல்லாருமே செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி நம்ம பேசணும், நிறைய பேசலாங்க. ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பாகவே நான் பேசி முடிக்கிறேன். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கணும், நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் கடைபிடிச்சு வந்துட்டுருக்கோம். கடைபிடிச்சு ரொம்ப சிரத்தையோ வாழ்ந்துட்டு வரோம். செல்ஃப் எஸ்டீம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்பே கிடையாதுங்க. கண்டிப்பாக மனுஷனாக பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்தான், கண்டிப்பாக முக்கியம். ஆனால் அது எது வரைக்கும் அதுங்கிறது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதாவது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் எழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கண்ணும் கருத்துமாக நம்மளை பாதுகாத்து நம்மளுக்குள்ளே ஒரு வட்டம் போட்டுப்போம். அதை விட்டு நம்ம வெளியில் வர மாட்டோம். மற்றவங்களாம் நம்மளை போட வச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் லேடி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவங்க அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு வச்சுருவாங்க. நம்மளும் போட்டுப்போம். அதை விட்டு வெளில வரமாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம். சுயமரியாதை, சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது எது வரைக்கும், அதுக்கு என்ன எல்லைகள் இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம வாழறது மட்டும்தான் செல்ஃப் ரெஸ்பெக்டா? அதுக்கு ஒரு எல்லை இருக்குங்களா அப்படிங்கிறத நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். அப்புறம் எதுவும் ஒரு நான் பார்த்த ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேங்க உங்கள்கிட்ட. இது நிறைய பேர் வாழ்க்கையிலையும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அதாவது நம்ம நம்மளுக்குள்ளவே நம்மளுக்கு சுயமரியாதை, சுய கௌரவம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டிஃபைன் பண்ணிட்டு நம்ம இருப்போம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறதால சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. அவங்க அந்த எல்லையை விட்டு வெளில வர மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது அட்வான்டேஜாக போயிடுது. இந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றதால இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவங்கன்னு சொல்கிறேன் பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் நிறைய அடிக்கடி ஏற்படுங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்மளை சுற்றி ஒரு உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவாங்க. நமக்கும் ஆசைகள் இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கிறவங்களுக்கும் ஆசை இருக்கும். ஏன்னா அவங்களும் மனுஷன் தாங்களே. அவங்களுக்கு ஆசைகள் இருக்காதா என்ன? சுயகௌரவம் அவங்களுக்கு ஒரு 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 படி அதிகமாகவே இருக்கும் வச்சுக்கோங்க. சுயகௌரவம் இருக்கும். சில பேர் பட்டுன்னு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுருவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். இந்த சுயகௌரவம் இருக்கிறவங்க தனக்கு பிடிச்சி இருந்தாலுமே அதை நம்ம எப்படி கேட்குறது, ஒரு சங்கோஜ குணம். நமக்கு அப்படி ஒன்றும் நம்ம கௌரவத்தை விட்டு கேட்கக்கூடாது. கௌரவத்தை விட்டு நம்ம அதை கேட்கணுமா என்ன அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சர்க்கிள் போட்டுப்போம். வேண்டாமே, தேவையில்லை அப்படின்னு இருக்கும். அது தப்பே கிடையாதுங்க. ஆனால் நம்மளும் ஒரு சாதாரண மனுஷங்க தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் அப்படின்ட்டு நம்ம ஒரு பட்டம் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க வச்சுக்கோங்கள. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நம்ம நிறைய 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 இழக்க வேண்டியது வரும். யதார்த்தமான வாழ்க்கையில் அந்த ஒரு சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குறாங்க பாருங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பர்சன், செல்ஃப் எஸ்டீம்டு பர்சன் அப்படிலாம் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த சர்டிஃபிகேட்டு நமக்கு நிறைய இடத்துல நம்மளை சப்ரஸ் பண்ணிடும். நம்மளை வாய் விட்டு எதுவுமே பேச முடியாத மாதிரி பண்ணிடும். அதனால நம்ம அந்த இடத்துல நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியமா வேணாமான்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். எங்கே எஸ் சொல்லணும், எங்கே நோ சொல்லணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்மளுடைய பணமோ இல்லை ஒரு பொருளோ நம்மளை சார்ந்தவங்க கிட்ட இருக்கு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட நம்ம அவங்கக்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கோஜப்படுவோம். நம்ம என்ன அப்படி கேட்கணுமா அப்படின்னு நம்ம சங்கோஜப்படுவோம். செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் சங்கோஜப்படுறவங்களா தான் இருப்பாங்க சில விஷயங்கள் எல்லாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த இன்சிடென்ட் சொல்ல வரேன். இதை என்ன பண்ணுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாருங்கள், அவங்கெல்லாம் நம்மளை நமக்குன்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் பர்சன், செல்ஃப் எஸ்டீம்டு லேடி, அந்த மாதிரிலாம் ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு நமக்கு தேவையான ஒரு பொருளை அவங்கக்கிட்ட இருக்கிறத கேட்குறதுக்கு கொஞ்சம் சங்கோஜப்படுவோம், அச்சப்படுவோம். ஏன்னா நம்ம உழைப்பிலே நம்ம வாழறவங்கன்ற ஒரு பட்டம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க பாருங்க. அதை விட்டுட்டு நம்ம கேட்கும்போது நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளை சப்ரஸ் பண்ணிடுவாங்க. செல்ஃப் எஸ்டீம்டு லேடி, ஷி வில் நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் அதர்ஸ், சப்ரஸ் பண்ணிடுவாங்க. இதனாலேயே நிறைய
நிறைய விஷயங்கள் நம்ம இழக்க வேண்டியது வரும். அது கூடாதுங்கிறது தான் நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் சொல்ல வர்றதுங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன், செல்ஃப் எஸ்டீம்டு பர்சன் அப்படி சொல்லி ஒரு ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் வந்து அதை யதார்த்தமாக நம்ம உரிமைகளை கேட்க வேண்டிய இடத்துல நம்ம சப்ரஸ் ஆகிடுறோம். அது கூடாது. அவங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க, அவங்க எதுக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, தன்னுடைய ஓன் இதில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அது அவசியம் இல்லைங்க. நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது எது வரைக்கும்ன்றது நம்ம தான் நிர்ணயிக்கணுமே தவிர மற்றவங்க நிர்ணயிக்க நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. இப்போ ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். நம்மள ஒர்க் பிளேஸில் இருக்கிறவங்க நம்ம வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், சுய கௌரவம் ரொம்ப முக்கியம்னுட்டு நம்ம வந்து நமக்குள்ளே ஒரு வட்டம் போட்டுட்டு நம்ம இருப்போம். இதை வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோடவே வேலை செய்கிறவங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரில் நம்ம தான் கொஞ்சம் சீனியர் மோஸ்டாகவே இருப்போம். நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அவங்களுக்கு கிடைச்சிச்சு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு, நான் எவ்வளோ சுய கௌரவமாக இருந்தேன், நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அவங்களுக்கு கீழே நம்ம வேலை செய்யணுமா அப்படின்ற ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்து என்ன பண்ணுவோம்? அப்படி ஒன்றும் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்மளை தாழ்த்திக்கிட்டு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து அடுத்தவங்களுக்கு நம்ம வேலை செய்யணும் அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த ஒர்க் பிளேஸில் ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். யாருக்கு இங்கே நஷ்டம்? யார் வந்து இதில் லூசர் சொல்லுங்கள் பார்க்கலாம்? நம்ம தான். ஏன்னா இந்த இடத்துல அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது என்னவா மாறுது? ஈகோவாக மாறுது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ஈகோவாக மாறிடுது. அதை நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இதனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம தான். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிற ஈகோவால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இழந்துடுறோம். அன்றாட யதார்த்தமான லைஃப்பில் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜாபுங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இல்லைங்களா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல, நம்மளுக்கு அந்த இடம் கொடுக்கலையேங்கிறதுக்காக அவங்களுக்கு கீழே நான் வேலை செய்யணுமா அப்படின்னு நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அந்த இடத்துல தடுக்குது. அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்களா? இல்லை. அங்கே தான் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னவா மாறுது? ஈகோவாக மாறுது. அந்த ஈகோயிசத்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியில் வந்துடுறோம். வேண்டாம், இப்படிப்பட்ட இந்த மாதிரி நமக்கு இப்படி ஒரு வேலை வேண்டாம்னு வெளில வந்துடுறோம். அதனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த போலியான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த சர்டிஃபிகேட்டால் நம்மளுடைய ப்ரியாரிட்டி இழந்துடக்கூடாது. எதுங்க நமக்கு ப்ரியாரிட்டி? நம்மளுடைய தேவைகள், இதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரம், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். பணம், மற்றவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள், இது நம்மளோட உரிமை. கேட்க வேண்டியது நம்மளோட உரிமை. வேலையில் இருக்க வேண்டியது நம்மளோட உரிமை. ஆனால் இந்த போலியான நம்மளை எல்லாரும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்லி நம்மளை வந்து சப்ரஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட், பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க இல்லையா? அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே நம்மளுடைய ப்ரியாரிட்டி, உரிமைகள் எல்லாமே இழந்துட்டு நாம தான் லூசராக நிற்கிறோம். அது வேண்டாம். அந்த போலியான ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு வேண்டாம். எங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்கணுமோ அந்த இடத்துல உங்கள் மனசை கண்டிப்பாக சொல்லும் எஸ் அப்படின்னு சொல்லும். உங்கள் மனசை கேளுங்க, கரெக்டாக சொல்லும் பதில். எங்கே நோ சொல்லணுமோ அங்கே நோ சொல்லணும். அதுதான் உண்மையான செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் நினைக்கிறேங்க. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு சொல்லி நம்மளை சப்ரஸ் பண்ணிடுவாங்க. தயவு செய்து நீங்கள் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்காதீங்க. அதை மாதிரி வர முடியாமல் தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப உயர்த்தி பேசி அப்படியே சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அது வேண்டாமே, நம்ம அதுக்கு வேண்டாம். நம்மளை வந்து மற்றவங்க சப்ரஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. நம்மளோட உரிமைகளை தட்டி கேட்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிற ஈகோவால் நம்மளுடைய ப்ரியாரிட்டியை, வாழ்வாதாரத்தை விட்டுட்டு நம்ம விலகி வரக்கூடாது. நம்ம வந்து தட்டி கேட்கலாம். நம்ம உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்மளை தூக்கி வச்சுட்டு நம்ம நினச்சிப்போம், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம் சொன்னால் நம்மளை எல்லாரும் ரொம்ப தூக்கி வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைப்போம். அது வேண்டாம். நம்மளை யாரும் தூக்க வச்சுக்க வேண்டாங்க. நமக்கு நல்லா தெரியும் நம்ம யாருன்னுட்டு. அது நம்மளுக்கு போதும். நீங்களும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காதீங்க. பி ஆன் யுவர் ஓன். உங்களுக்கு தெரியும் எது செல்ஃப் ரெஸ்பெக்ட், எந்த இடத்துல நம்ம எஸ் சொல்லணும், எந்த இடத்துல நம்ம நோ சொல்லணும். ஈவன் மற்றவங்க நம்மளை புகழ்ந்தா கூட சரி, அதுக்காக நம்ம அடிமையாகாமல் நோ அப்படி சொல்லணும்.
அதை சொல்ல நம்ம கற்றுக்கிட்ட வச்சுக்கோங்களேன், we will be very successful. இதுதாங்க நான் இந்த கண்டென்ட்டில் நான் கொடுத்துருக்க தலைப்பு வந்து எது செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது எது? செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ற பேரில் நம்மளுடைய உரிமைகளை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதாங்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.